யூசுப் கான் கல்லை பார்த்துட்டோம். இதுதான் யூசுப் கான் கல்வெட்டு. கிட்டத்தட்ட பல தலைகள் தாண்டி வந்திருக்கோம். நீர்நிலைகள் வந்து பாதுகாத்து விவசாயம் செய்யறதுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய அணைகள் கட்டினாரு. அதில் வந்து இதில் கல்வெட்டு சான்று கிடைக்குது. முகமது இசபு கான் பாதா சாஹிபுன்னு போட்டிருக்கு. பாதா. ஸோ இவர் வந்து யாருன்னா நம்ம மருதநாயகன் தான் அப்படின்ட்டு நம்ம தமிழ் பழக பேராசிரியர் சொல்ல வந்து எங்களுக்கே தெரிய வந்தது. பொதுவாக திருநெல்வேலி பகுதியில் கிடைக்கிற அணைகள் வந்து கட்டியிருக்க அணைகள் வந்து எல்லாமே கோவிலோட இடிஞ்ச கட்டிட பகுதியில் நமக்கு கிடைக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான பகுதியில் உங்களுக்கு தெரியும். மண்மரபு நேயர்களே வணக்கம். இந்த வெயிலில் இந்த மீனா பொண்ணு எங்கேயோ கூப்பிட்டு விசான காலத்தில் நம்மளை நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க மேடம் அங்கே ஏதோ மதக பார்க்கலான்றாங்க, இல்லை பார்க்கலான்றாங்க, நடுகளில் பார்க்கலான்றாங்க, நெடுங்களில் பார்க்கலான்றாங்க. என்னப்பா இப்படி என்னை போட்டு கூட கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்கப்பா கூப்பிட்டு போகிறீங்க? நம்ம வந்து இப்போ தருவையில் இருக்கோம். தருவையில் இங்கே ஒரு அணை இருக்குது. இந்த அணையில் வந்துட்டு ஒரு நீல ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது, நல்ல பில்லர் சைஸுக்கு பெருசாக. அதில் வந்துட்டு ஒருத்தரோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அதனால அந்த கல்வெட்டை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போய் அந்த பெரிய ஆள் யாரு, அது எதுக்கு இந்த கல்வெட்டு வச்சிருக்காங்க, இந்த அணைக்கு அந்த கல்வெட்டுக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். யாருங்க அந்த பெரிய ஆளு? தந்தன்ன தந்தன்ன தானா தன தந்தன்ன 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 தானா அவர்தான். எனக்கு தெரியலீங்களே. தெரியலையா? ஆமாங்க. இன்னுமா தெரியல? தெரியலையே. யூசுப் கான். யூசுப் கான் யாரு? யூசுப் கானா? அவரேதான். யூசுப் கானா வேற மாதிரி ஆச்சே. பயமா இருக்கே. நான் இப்படி போய் நீங்க இப்படி போங்க. அந்த மத வழியா நடந்து நம்ம மத வழியா இருப்போம். நான் போறாங்கல்ல. நீங்க நான் போனது கிடையாது. நீங்க போனதே கிடையாதா? இந்த ஊரை வந்து நாங்கள் போன மாதிரி இருக்கா? அப்போ ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்கா? ஊரில் இப்போ போக முடியுமா? வழி இருக்கா? வழிலாம் இருக்கு, போவாங்க வருவாங்க. இப்போதைக்குள்ள நாங்க போல. தண்ணி குறைஞ்சா போவோம். தண்ணி குறைஞ்சா போவீங்க? ஆமா, தண்ணி குறைஞ்சா போவீங்க. டாப்ல சொல்லி கொடுக்க அந்த மாதிரி அதெல்லாம். யூசுப் கான் கல்லை பார்த்துட்டோம். யூசுப் கான் கல்லை பார்த்துட்டோம். வந்தாச்சு, பார்த்தாச்சு யூசுப் கான் கல்லை. இதுதான் யூசுப் கான் கல்வெட்டு. கிட்டத்தட்ட பல தலைகள் தாண்டி வந்திருக்கோம். இந்த கல்வெட்டை பார்த்துட்டோம். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற தகவலை நம்ம முருகன் சாரும் நம்ம மதிய சாரும் சொல்ல போகிறாங்க. யூசுப் கான் என்று வந்து நிறைய என்ன குறிப்பில் என்ன இருக்குன்னா, நிறைய அணைகள் கட்டியிருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சு வந்து நிறைய போர்கள் செஞ்சுருக்காரு. ஆனால் அதை தாண்டி நிறைய அணைகள் கட்டியிருக்காருன்னு செய்திருக்கு. ஸோ அப்படி நாங்கள் பொதுவாக அந்த தகவல் வந்து நான் படிச்சிருக்கோம். பட் எங்களுக்கு நேரடியான சான்றுகள் கிடைக்கல. அப்படி எதாச்சும் இது வந்து ஒரு நண்பர் சொல்லி இது மூலிமா வந்து இது பார்க்கும்போது இந்த கல்வெட்டு வந்து கிடச்சிது. இது வந்து ஒரு இஸ்லாமிய பேர் போட்டது, இஸ்லாமியர் முகமது யூசுப் கான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது யாரோ இஸ்லாமியர் அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதோட காலம் வந்து
1760 இந்த கல்வெட்டோட காலம். ஸோ இதை வந்து நாங்கள் முன்னே செல்வகுமார் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்கிட்ட காமிக்கும்போது இவர் தான் வந்து மருதநாயகம் அப்படின்னு எனக்கு அவர் தான் சொல்கிறாரு. மருதநாயகமா? ஆமாம் சார், மருதநாயகனா எனக்கு தெரியுமே. ஏன்னா நான் வந்து எங்கள் துறை வந்து தமிழ்நாடு தொழில் துறை தரமணியில் இருந்தது. தரமணியில் இருந்து பக்கத்தில் ஃபிலிம் சிட்டி. அங்கே வந்து நம்ம எலிசபெத் ராணி எலிசபெத் அவங்களையும் நம்ம மருதநாயகமாக நடிக்க இருந்த திரு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் அந்த குதிரை மேலே ஏறி வந்தாங்க. நாங்களும் ஓடி போய் பார்த்தோம், ஏன்னா ராணியை பார்க்குறோம். அப்புறம் பக்கத்துல ஒரு ராஜா வராரு. அப்போதான் சொன்னாங்க அவர் வந்து மருதநாயகம், அந்த ஏதோ படம் எடுக்க போறாரு, அதுக்காக ஒரு ஊர்வலமாக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபிலிம் சிட்டி வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. அழகாக அடையாறுலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, சாரியட்லேயே வந்தாங்க. ரொம்ப உண்மையிலேயே அந்த ராணி வந்து அந்த உடையோட அவங்க அந்த சாரியட்ல வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் பார்த்துருக்கேன். அந்த மருதநாயகம் தான் இது. இதில் வந்து என்னன்னா, இது வந்து தாமிரபரணியோட கிளையாறு, இது பச்சையாறுன்னு சொல்லுவோம். இந்த ஊர் வந்து தருவை கிராமம். இது இங்கே வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில் 2 கோயில் இருக்குது. அது கல்வெட்டுகள் இருக்குது, கொஞ்சம் சரி நல்ல கோயில் கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த தருவை ஊரில் பச்சையாறு போகுது. இந்த பச்சையாறுக்கு அணை, இப்போ உள்ள அணை வந்து கட்டினதை தான் இது குறிப்பு இருக்குது. இது மாதிரி மேலும் சில அணைகள் கட்டியிருக்கலாம் அப்படின்னு கருதும் வாய்ப்பு உண்டு. அவர் வந்து நீர்நிலைகளை மக்களுக்கு வந்து அதிக பயன்பாடு இருக்கணும், ஸோ அதனால் நீர்நிலைகள் வந்து பாதுகாத்து விவசாயம் செய்கிறதுக்காக பயன்பாடாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய அணைகள் கட்டினார். அதில் வந்து இதில் கல்வெட்டு சான்று கிடைக்குது. இன்னும் சில கோயில் அணைகள் இருக்கலாம் அப்படின்னு எங்களோட எந்த ஆண்டு காலம்? 1760. அவரோட ஆட்சி ஆண்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திருநெல்வேலி பகுதியில் 1759 64 வரைக்கும் அந்த திருநெல்வேலி பகுதி வந்து ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் மருதநாயகம் பற்றி நீங்கள் பேசினா இவ்வளோ நிறைய பேசலாம். அவரோட வீரத்தை பற்றி பேசலாம். அவர் பாண்டிச்சேரிக்கு போனார், ஸோ அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தார். நிறைய கதைகள் சொல்லலாம். அவர் பிரிட்டிஷ்காரங்க கூட எப்படி சண்டை போட்டார், அவங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்தார், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுவும் நீங்கள் முக்கியமானது. இது சான்று வந்து இது மேலும் அவரோட வரலாற்றை வந்து கூடுதலாக தகவலுக்கு வந்து இது மிக சிறிய சான்றாக அவருடைய அந்த மனிதர், அதான் மக்களுக்காக செய்த அந்த ஒரு செயல் வந்து மிக சிறப்பானது தான் இல்லையா? அந்த செயலை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி கல்வெட்டு. ஆனால் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ கோயிலேருந்து இது வந்து கல் வந்து அதான் கோயிலோட இதுதான். பட் அதுலேயும் கல்வெட்டு எழுதி, ஏன்னா இப்போ அந்த அணைகள் நிறையா அது மாதிரி கோயிலோட உறுப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால அது வந்து ஆமாம், கோயிலோட உறுப்பு தான் இது. தூண் ஏதாவது இருக்கலாம், நிலையாக கூட இருக்கலாம் இது. ஸோ அதில் இது கல்வெட்டு வச்சுருக்காங்க. அதுதான். ஆனால் இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய முடியுமோ அப்போ வந்து மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அழகாக செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, அவருடைய செயல் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும். ஒரு நல்ல ஒரு செயல்பாடை வந்து நீங்கள் பத்திரிகையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவர் தேங்க்ஸ். அவர் முனைவர் செல்வகுமார் சார் வந்து அவர் இதை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சி, அதான் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு சாய்வு அப்படிதான் மைண்டில் இருக்கும். இஸ்லாமியர் அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். அவங்க யாரோ செஞ்சாங்கன்னு நினச்சிருக்கோம். இப்போ மருதநாயகத்தோட கனெக்ட் பண்ணது மிகவும் சிறப்புங்க. இதை கல்வெட்டு என்ன செய்தி சொல்லுது? கூடுதல் தகவல் வந்து முருகன் சொல்லுவார். இந்த கல்வெட்டை பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பேரே போட்டிருக்கு. அவர் யார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்ம இது பார்க்கும்போது இதை போட்டிருப்பாருங்க. முகமது இசபு கான் பாதா சாஹிபுன்னு போட்டிருக்கு, பாதா. ஸோ இவர் வந்து யாருன்னா நம்ம மருதநாயகம் தான் அப்படின்ட்டு நம்ம தமிழ் பலக பேராசிரியர் சொல்ல வந்து எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ இந்த கல்வெட்டு செய்தியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் இதாக இருக்குது ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் வந்து பிரித்து கட்டுற காலத்தில் வந்து நிறையா வேஸ்டேஜ் மாதிரி சொல்லக்கூடிய கோயில் கட்டுமான உறுப்புகள்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து அதிர்ஷ்டான பகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜெகதி, கம்பு, கண்டம், கம்பு, முப்பட்ட குமுதகம், பத்மம் இது மாதிரி வரும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த முப்பட்ட குமுதகம் 3 பக்கம் இருக்கிறதுலாம் அந்த கல் உறுப்புகள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கல் உறுப்புகளை வச்சு ஒரு அணையை கட்டி இந்த ஏரியா மக்கள் பயனுள்ள வகையிலும் இந்த மாதிரி மதகு வந்து இந்த இடத்துல வந்து மொத்தம் 11 மதகு இருக்கிறத பார்க்கலாம். இங்கேயும் பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம், இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் வந்து இந்த கல்வெட்டு செய்தியில் வந்து அந்த வருஷம் என்ன மாதம் என்ன தேதி அப்படிங்கிற முதற்கொண்டு போட்டு இதை வந்து பாதுகாக்கணும், இந்த அணையை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற செய்தி வந்து முழுமையாக கீழே வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
இப்போ அந்த கல்வெட்டு உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த முப்பட்ட குமுதகம் அந்த மாதிரி நம்ம கீழே வந்து அணை கட்டியிருக்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். அவர் செய்த ஒரு நற்செயலுக்கான கல்வெட்டு இருக்குது. அவர் பண்ண அந்த மதகில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு பேப்பரில் போடவும் இங்கே இருக்க வந்து இந்துக்கள் மக்கள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு இஸ்லாமியரை வச்சுருக்காரு, இது மாதிரி பேப்பரில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க பகுதியை வந்து இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கீழே இருந்தது. ஸோ அதெல்லாம் பேர்த்ததாக வந்து ஊர் மக்கள் வந்து மறுபடியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து என்ன சொன்னோம், நாங்கள் வந்து மறுபடியும் இங்கே வந்து இவர் வந்து உங்கள் ஏரியா பகுதியை வந்து நீங்கள் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும் தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பழமை வந்து வெளியில் தெரியும் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். அதனால் வந்து இந்த ஊர் மக்களே வந்து இந்த இதை வந்து பாதுகாத்துட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இல்லை இப்போ அவருக்கு அந்த மதகில் தான் நம்ம நிற்கிறோம்ல, பாருங்க தண்ணி எப்படி கரெக்டாக ஓடுது பாருங்க. அந்த மதகு கீழே அந்த உறுப்புகள்லாம் இருக்குது, பார்க்கலாம். பொதுவாக திருநெல்வேலி பகுதியில் கிடைக்கிற அணைகள் வந்து கட்டியிருக்க அணைகள் வந்து எல்லாமே கோவிலோட இடிஞ்ச கட்டிட பகுதியில் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே மருதூர் டேம்லேயும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. இப்போ தருவையிலையும் இங்கே அப்படி தான் கட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கோட்டை குமுதம், கபோதகம் இந்த பகுதி நிறையா கிடைக்குது. இன்னும் அந்த சைடு போனீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தோட பாதி உருவமும் கிடைக்குது. சிவலிங்கம் வந்து புடைப்பு சிற்பம். சிவலிங்கம் வந்து கருவறை இது கிடையாது, புடைப்பு சிற்பத்தில் உள்ள சில சிற்பங்களும் இது இருக்குது. அந்த அன்னம் இது மாதிரி சில சிற்பங்கள்லாம் இருக்கும், தூண் சிற்பங்கள் இருக்கும். இப்போ அது மாதிரி கோயில் உறுப்புகள்லாம் இங்கே கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன இது எல்லாமே கோயிலோட கட்டுமான பகுதி தான். பட் அது எப்படி வந்தது, இடிஞ்சு போனதா என்னன்றது அது தெரியல. பட் இடிஞ்சு போனது கூட கட்டியிருக்கலாம், நிறையா கிடைக்குது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான பகுதி உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வந்து மண்மரபு நேயர்களுக்கு மருதநாயகம் என்கின்ற சந்தா சாஹிப் யூசுப் கான் அவருடைய அந்த கல்வெட்டை பற்றியும் செய்திகளை பற்றியும் மதகு அமைப்பு செய்திகளையும் இதை கண்டுபிடித்தா பேராசிரியர்கள் மாணவர்கள் வச்சுட்டு நம்ம அதை வந்து பார்க்குறோம். இது வந்து பாருங்கள், இந்த கல்வெட்டை வந்து மக்கள் வந்து எவ்வளோ கோடெல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் செய்த ஒரு நற்செயலை அந்த தடுப்பணை அமைத்த ஒரு செயலை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணுன்ற நோக்கில் தான் மண்மரபுக்காக நாங்கள் இதை அவ்வளோ ஆற்றலாம் கடந்து வந்து நாங்கள் வந்து இந்த உச்சி வெயிலில் வந்து சொல்கிறோம். அதனால் மண்மரபு நேயர்களே, இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தகவல். இது கண்டுபிடித்த மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அந்த துறை தலைவரான சுதாகர் சார் அவர்களுக்கும் பிசி அவர்களுக்கும் இந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இல்லைனா இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வெளியில் யாருக்கும் தெரியாது. அதில் வந்து முத்தலாங்குறிச்சி காமராஜர் அவர்கள் தான், அவர்கள் மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது அவர் வந்து அவருக்கும் ஒரு முத்தலாங்குறிச்சி காமராஜர் அவங்க தான் வந்து நிறைய இந்த இடத்துல நிறைய செய்திகள் வந்து அவர் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய களப்பயணங்கள் மேற்கொள்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பான செய்திகளை கொடுத்த அவருக்கும் நம்ம நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறோம். இதனால் இது வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு செய்தி. இதை வந்து நீங்கள் பாருங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றோடு கலந்த திருநெல்வேலியை இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். வாங்க, நன்றி, வணக்கம்.